ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்று முதல் வீண் முயற்சி என படத்தோட தலைப்பை மாற்றியாச்சு. ஏன்னா வேஸ்ட்டாக அந்த படத்தை எடுத்து வச்சுருக்கானுங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த படம் ஆக்சுவலாக இப்போ பொங்கலுக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எஸ், அட்லீஸ்ட் இந்த வருஷமாக அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை எட்ட முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே ஃபோனை இப்படி பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி இப்படி பண்ணிக்கோங்க. அண்ட் யா, ஆக்சுவலாக நான் இந்த நைட்டு ஒரு 10:45 போல் லைக்காட்ட இருந்து ஒரு ட்வீட்டு, நான் கூட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் சொல்ல போகிறாங்களோன்னு பார்த்தா படம் போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒன்று அஜித் படத்துக்கு புதுசு இல்லை. ஏன்னா ஒரு ரிலீஸ் டேட்டு சொல்லி அதுக்கப்புறம் அதிலிருந்து ஓடி போய் திருப்பி அடுத்த ரிலீஸ் டேட்லேருந்து ஓடி போய் யாரும் வராத நேரம் ரிலீஸ் பண்ணுறது தான் அஜித் படத்தோட ப்ரொடியூசர். இது அஜித் மேலே தப்பு கிடையாது, அஜித் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற ஒரு தப்பு. ஆனால் அடி வாங்குறது என்னமோ அஜித் தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஆன்லைன் ஃபுல்லாக எங்கே போனாலும் கடவுளே அஜித்துன்னு கற்றுங்கடா, எங்கே போனாலும் தலைன்னு கற்றுங்கடா, நம்மளும் நிம்மதியாக இல்லை அவரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப லாயல் ஃபேன் பேஸ்ன்னு சொல்லி சீப்பாக அவங்களோட ஐடாலே கேவலமாக கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. படத்தை விமர்சிக்கலாம், ஆனால் அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஒரு ஆளை பண்ணுறது தப்பு. பட் ஒத்துக்கலாம், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல. இப்போ விஜய் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்க எல்லா படமும் சொன்ன டேட்டில் ரிலீஸ் தான் பண்ணுறாங்க. அவர் காம்படிட்டர் இருந்தாலும் நீங்களும் நாங்கள் உங்களை பில்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கலாம். பட் ஐடியா என்னென்னா, இப்போ என்னைக்கு ரிலீஸ் ஆகணும்னு முடிவு பண்ணுறது ப்ரொடியூசர் தான், அஜித் கிடையாது. அஜித் அவர் சைட்லேருந்து கேட்கலாம், எதுக்கு இந்த மாதிரி படத்தை பொங்கல்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அப்படி ஷூட்டிங்கே முடியலன்னா ஏன் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொன்னீங்கன்னு. பட் அவர் கேட்க மாட்டார். அந்த அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நடிக்கிறது தானே வெளியே போடான்னு சொல்லிடுவாங்க. பட் விஜய்க்கு அப்படி இல்லை. ஏன்னா விஜய் ஒரு கேப் கொடுத்துருவார். இத்தனை தேதிக்கு நீ ரிலீஸ் பண்ணுறேன்னா அப்போ நான் இன்னிலேருந்தே நான் நடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த ப்ரொஃபஷ்னலிசம் கண்டிப்பாக அஜித் கிட்ட கிடையாது. அண்டு லைக்காவும் பெரிய ஒரு செட்பேக். ஏன்னா ஆப்வியஸாக வேட்டையன் விடாமுயற்சி ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நல்லாவே ஃபண்டிங்லாம் இருந்தது. எப்போ நம்ம அஜித் போய் கை சேர்ந்தாரோ அன்னையோட லைக்கா க்ளோஸ். இதில் மெயின் மேட்ரு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் தான். அந்த ஆள் ஆரம்பித்தது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இதாக வந்திருக்கு. ஏன்னா அப்போவே படத்தை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா மேபி இந்த AK-62ன்னு நினைக்கிறேன் அது வந்திருக்கும். பட் என்னைக்கு ஆமாம் பூந்த வீடு என்னைக்கு விளங்குச்சு, அந்த மாதிரி தான் அன்னையோட லைக்காக இழுத்து இன்னைக்கு பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அண்ட் ஸோ இந்த படம் அடுத்து என்னைக்கு ரிலீஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இன்னும் சொல்லலை. ஏன்னா என்ன ஷூட்டிங்கே முடியலன்னா. பட் ஆப்வியஸாக இது மார்ச் ஃபெப் அந்த மாதிரி ட்ரை மந்த்தாக ரிலீஸ் பண்ணாமல், ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்தால் படம் லாஸு. ஸோ அதனால் இந்த ஏப்ரல் சம்மர் அந்த மாதிரி டைமில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் தெரியல, ஏன்னா அப்போவுமே யாஷோட படம் தனுஷோட படம் நிறைய இருக்குது. அப்படி நீங்கள் ஜூனுக்கு போனீங்கன்னா தக் லைஃப் படம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேலே குட் பேட் அக்லி ரிலீஸ்னாங்க, ஆனால் இந்த படம் வராமல் குட் பேட் அக்லி வரவும் வராது. பொத்திட்டு அந்த படமாவது வந்திருக்கும். இதில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த படம் ஓன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. கடைசியில் அந்த படமும் தலையிலே தான் அடிக்க போகுது. ஏன்னா எனக்குமே இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு வேளை இப்போமே அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். இதில் என்னென்னா அஜித்துக்கு மட்டும் ஏன் இப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லா படமும் சொன்ன ஒரு டேட்டு இப்போ இது இப்போ ஆரம்பிக்கல, இது முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சது தான். இப்போ இந்த ஆரம்பம் டைம்லலாம் பாண்டிய நாடு அழகுராஜா அப்போ தான் அடி வாங்கினார் இந்த சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கிட்ட. ஏன்னா பாண்டிய நாடு வேற லெவலில் ஓடிச்சு. ஆரம்பம் என்ன நிலைமை எல்லாருக்குமே தெரியும், தலையிலே அடிச்சு விட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்தால் வரும்போது ஆம்பளை அந்த மாதிரி படங்கள் வந்த உடனே என்ன இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணி பிப்ரவரி கொண்டு போயிட்டாங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் சோலோ ரிலீஸ் பண்ணுவேன், ஆனால் நீங்கள்லாம் கூட்டமாக வரும்போது நான் வரமாட்டேன். ஆப்வியஸாக ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கும் பட்சத்தில் ஒரு ப்ரொடியூசர் தான் அதை முடிவு பண்ணணும். அஜித் படம் இன்னைக்கு ஆப்வியஸாக விஜய் கிடையாது. ஏன்னா விஜய் படத்தோட ரிலீஸ் டேட்டை பேஸ் பண்ணி தான் மற்ற படங்களோட கிராஃப்டிங் நடக்கும். ஆனால் அஜித்துக்கு அப்படி கிடையாது, வந்தால் வரட்டும்ப்பா அப்படின்னு. விஜய் படம் எப்படின்னா, நான் இத்தனாம் தேதி வர்றோம் வா. ஆனால் அஜித் படம் எப்படின்னா, நீங்கள் எல்லோரும் இத்தனாம் தேதி வரீங்களா, நான் அடுத்த மாதம் வந்துடுறேன். அது ஆப்வியஸாக ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து யோசிக்கும் போது இதுதான் துணி பொங்க வாரிசுமே. ஏன்னா ஆப்வியஸாக அந்த கிளாஸ் சரி
அவங்களும் பொங்கல்னு சொல்லிட்டாங்க, நம்மளும் ஏன்னா ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு பொங்கல்னு சொன்னது வாரிசு தான். பட் அதுக்கப்புறம் நாங்கள் வம்படியாக வருவோம் வந்து அடி வாங்கிட்டு போன டீம் தான் துணிவு. இன்னும் 2 வருஷமாக படம் இல்லை, இந்த வருஷம் பொங்கலுக்காவது வந்துடும். போன பொங்கல் தான் எப்படி சொதப்பிடுச்சு, இந்த பொங்கல் ஐ மீன் துணிவு சொதப்பிடுச்சு, இப்போயாவது இது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜ் கண்டென்ட் தான். இந்த படம் பெருசாக போகுமானும் தெரியல. நம்ம கிரேடிங் பார்த்தாலே ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருக்குது. அந்த படத்தை என்ன லட்சணத்தில் எடுத்துருக்காங்கன்னு தெரியாது. அண்ட் செகண்ட்லி அருண் விஜயோட படமும் ரிலீஸ் ஆகுது, ஒரு எமர்ஜிங் அப்கமிங் ஸ்டார். ஆனால் அருண் விஜய்க்கு பயந்து இவங்க படத்தை மாற்றிருப்பாங்களான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா எனக்கு சினிமாவில் என்னன்னாலும் நடக்கலாம். ஏன்னா ஆப்வியஸாக தேட்டர் கவுண்ட் கம்மியாகும்ல, அப்போ தான் அதுக்கு கேம் சேஞ்சர் வருது. ஏன்னா தெலுங்கு ப்ரொடியூசர் தில்ராஜு தமிழை விஜய் வச்சு எடுக்கும்போதே அசால்ட்டாக அந்த கம்பேரிசன் பேசிஸில் அஜித்தை அந்த அடி அடித்தார். இன்றைக்கி அவர் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கும்போது அந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகுது. பத்தாவதுக்கு ஷங்கர். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப பெரிய அடி விழுன்னு நினச்சி தான் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீண் முயற்சியோட இதை. அண்ட் ஆப்வியஸாக வீரதீர சிவனும் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராமிசிங் படம். எஸ்ஜே சூர்யா, சேதுபதி டைரக்டர், விக்ரம். ஸோ இப்படி ஒரு 3-4 படம் வரும்போது இவ்வளோ வருஷம் எடுத்த படத்தை சும்மா ஒரு 600 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணால் கல்லாவே கெட்ட முடியாது. ஸோ பயந்து போலனாலுமே நம்ம அப்படி பேசிப்போம், கிளாஷுக்கு பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு நான் ட்ரிகர் ஆகும். ஸோ எஸ், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே நம்ம எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்தாலும் அஜித் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு எல்லாருக்கும் எல்லார்ட்டையும் துக்க பொங்கல் துக்க தீபாவளி தான். இந்த வாட்டி துக்க நியூ இயர்னு ஒரு இது. ஸோ அதாவது ரொம்ப கேவலமாக நடந்துக்காதீங்க. படத்தோட இப்போ ரிலீஸ் டேட்டை போஸ்ட்பான் பண்ணுறது ஒரு ப்ரொடியூசரோட வேலை, ஒரு ஹீரோவோட வேலை கிடையாது. அதுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷனை தான் கேள்வி கேட்கணுமே ஒழிய சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் தலைவனாக நினைக்கிற ஒரு ஆளை வந்து கேவலப்படுத்துறது வந்து உங்களோட லாயல்ட்டியை தான் இது பண்ணுது. இதில் மோஸ்ட்டு லாயல் ஃபேன் பேஸ்னு ஒரு பீத்தல் வேறு. ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் குட் பேட் அக்லியாவது வந்திருந்துருக்கலாம். பட் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி 2 படம் இந்த வருஷம் வருது. 2மே ஃப்ளாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது. ஆனால் 2மே ஹிட் ஆகணும். ஹாப்பி நியூ இயர்.